அனைவருக்கும் வணக்கம். தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் 10th சயின்ஸில் இருக்கிற தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் பார்க்க போகிறோம். தாவர ஹார்மோன் ஒரு 5 இது இருக்கும், 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க தாவர ஹார்மோனை. ஸோ பார்க்கலாம். தாவர ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சின். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் ஆக்சின். முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சின், இது ரொம்ப முக்கியம். 5 ஹார்மோன், தாவர ஹார்மோன் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆக்சின், இன்னொன்று சைட்டோகைனின், அடுத்தது ஜிப்ரலின், அடுத்தது அப்சிசிக் அமிலம், அடுத்தது எத்திலின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு அந்த தாவரங்களோட வளர்ச்சிக்கு உதவும். தாவரங்களோட வளர்ச்சிக்கு உதவும். ஃபஸ்ட்டு 3 ஹார்மோன் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அது பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு 3யுமே சேர்த்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குங்க. அடுத்தது 2வது இந்த 4, 5 அப்சிசிக் ஆசிட்டும் எத்திலினும் பார்த்தீங்க அப்படின்னா தாவர வளர்ச்சியை தடை செய்யும். இது 3ம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும். ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஊக்குவிக்கும் ஹார்மோன், தடை செய்யும் ஹார்மோன் அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளோதான், 5 ஹார்மோன் தான். ஃபஸ்ட்டு ஆக்சின், இதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் ஆக்சின். இது ஒன்றும் இல்லை, ஆக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன். இந்த ஆக்சின் என்ற சொல்லை கால் மற்றும் ஹார்ஷன் ஸ்மித் ஆகியோர் அறிமுகம் செய்தன. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நுனிப்பகுதியை வச்சு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சின் அப்படின்ற சொல் கால் மற்றும் ஹார்ஷன் ஸ்மித். ஓகே. அடுத்தது சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு புல், கேனரி புல் அப்படின்ற ஒரு தாவரத்தில் முளைக்குருத்து உரையானது சூரிய ஒளி எங்கே இருக்கோ அந்த சைடு தான் வளருது அப்படின்றத கண்டுபிடிப்பார். சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு செடி வளரும்போது அவர் அவர் தன்னோட ஆய்வுக்கு ஒரு தாவரத்தை எடுத்திருப்பார். கேனரி புல் அப்படின்ற ஒரு தாவரம். என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளே நார்மலாகவே ஒரு செடி பார்ப்போம், எந்த பக்கத்து சன்லைட் இருக்கோ அந்த சைடு தான் வளரும். அப்போ அந்த நுனி பகுதி தான் வளையுது, நுனி மேலே வளருது பாருங்கள், அந்த இதுதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு ஒரு விதமாக வளைஞ்சு வளருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். அவர் முளைக்குருத்து உரையின் நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுவதை கண்டுபிடிச்சிருப்பார். அதான் அந்த நுனி பகுதியில் ஒரு விதமான ஆதிக்க பொருள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஏதோ ஒரு ஆதிக்க பொருள் இருக்குது, அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தாவரம் வளரும்போது சூரிய ஒளி எங்கிட்டு இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சு வளருது. இப்போ நம்மளோட ஜன்னல் பக்கத்தில் ஒரு செடி வளர்த்து பாருங்கள், தொட்டி எடுத்து வச்சு பாருங்கள். சன்லைட் வெளியில் இருக்கிறதுனால அந்த ஜன்னலுக்கு வெளியில் தான் அது வெளியில் தான் வளரணும்னு நினைக்கும், வெளியில் தான் வளரும். அதுக்கு என்னன்னா அது அந்த நுனி பகுதியில் ஒரு ஆதிக்க பொருள் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இந்த காஞ்சனா படத்தில் சொல்லுவாங்களே இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு மட்டும் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அப்புறம் தான் அந்த மாதிரி நுனி பகுதியில் ஆதிக்க பொருள் இருக்குது அப்படின்றத சொன்னதான் சார்லஸ் டார்வின். ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதனால தான் இது இந்த சைடு வளருது, வளைஞ்சு வளருது அப்படின்றத சொல்லியிருப்பார். அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு அடையாளம் கண்டவர் வென்ட். அதில் இருக்கிற அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்றத தன்னோட ஆய்வின் மூலம் இவர் பயங்கர ஆய்வு பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நுனி பகுதியை எடுத்திருப்பார். ஒரு செடி வளரும்போது நுனி பகுதியை ஒடிச்சிட்டோம்னா அது எப்படி வளரும், அந்த மாதிரி தான் ஆய்வு பண்ணி பார்ப்பார். நுனி பகுதியை கட் பண்ணி பார்ப்பார், அப்போ இது வளரலை, அப்போ இது வளர்கிறதுக்கு காரணம் நுனி பகுதி தான் அப்படின்னு பல ஆய்வுகளை வென்ட் பண்ணிட்டு தான் அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பார். ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பார். அதை அறிமுகம் செஞ்சவர் தான் அந்த கால் மற்றும் ஹார்ஷன் ஸ்மித்னு பார்த்தோம். இங்கே ஒரு வேதிப்பொருள் மாதிரி அங்கே ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆக்சின் அப்படின்ற ஒரு ஆசிட்டில் ஹார்மோன், அங்கே ஒரு நுனி ஆதிக்க பொருள் இருக்குது அப்படின்றது சார்லஸ் டார்வினும், அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்றதையும் வென்ட் கண்டுபிடிச்சிருப்பார். அதை உலகிற்கு அறிமுகம் செஞ்சவங்க தான் இந்தவங்க 2 பேரும், கால் மற்றும் ஹார்ஷன் ஸ்மித். ஸோ அவ்வளோதான், இந்த ஆய்வு தேவையில்லை. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுனி பகுதியை ஒடிச்சிட்டு வச்சு பார்ப்பாங்க, வளராது, அப்போ இதுதான் காரணம் அப்படின்னு 2-3 விதமான ஆய்வெல்லாம் அவர் பண்ணுவார். அப்புறம் ஃபைனலாக அந்த வேதிப்பொருள் ஆக்சின் தான் அப்படின்னு பேரிட்டுருவார். யார் அப்படின்னா வென்ட் அப்படின்றவர்.
ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சியின் பொருள். ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது பொருள். ஸோ ஓகே, ஆக்சினே 2 தான் சொல்லுவாங்க. இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின். இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின். இப்போ அந்த இயற்கை ஆக்சின் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை. எடுத்துக்காட்டு முக்கியம். அது என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை தான். இயற்கையாக இருக்கும், செயற்கையாக உருவாக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். IAA, இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். ஆக்சுவலாக பாக்ஸ்லேயும் 2-3 இயற்கை ஆக்சின் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். அடுத்தது செயற்கை ஆக்சின் அப்படின்னா 2,4-D, 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் தான் வந்து செயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு. செயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு. இது வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அது வரையே போதுமானது. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஸ்ட்லி வந்து விலங்கு ஹார்மோன்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. தாவர ஹார்மோன்லேருந்து ஒன் டைம் வந்து எத்திலின் வந்து கேட்டிருந்தாங்க. ஒருவேளை கேட்கலாம், அதனால தான் நான் முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். ஃபினைல் அசிட்டிக் அமிலம் PAA மற்றும் இன்டோல் 3 அசிட்டோநைட்ரஸ் ஆகியவை இயற்கை ஆக்சின். இயற்கை ஆக்சின் அங்கே ஒன்று சொல்லியிருப்பேன், இங்கே 2 இருக்குது. மொத்தம் சேர்த்து 3 எழுதி வச்சுக்கோங்க. ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இன்டோல் 3 அசிட்டோநைட்ரல், இன்டோல் 3 அசிட்டோல் நைட்ரல். அங்கே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இன்டோல் 3 அசிட்டிக் ஆசிட்னு சொல்லியிருப்பேன். மொத்தம் 3 இயற்கை ஆக்சின்கள் இருக்குது. இயற்கையான ஆக்சின்கள் ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இன்டோல் 3 அசிட்டோநைட்ரல், இன்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். இந்த இடத்துல இன்டோல் 3 அசிட்டோநைட்ரல் இருக்குது. இன்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இயற்கை ஆக்சினும் உள்ளது. மொத்தம் 3. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயற்கை ஆக்சின். இன்டோல் 3 பியூரிக் அமிலம், இன்டோல் ப்ரப்பயானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5-D டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இது எல்லாமே வந்து செயற்கை ஆக்சின். ரொம்ப முக்கியம். இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின் வந்து முக்கியம். இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இன்டோல் ப்ரப்பியானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5-D அல்லது 2,4,5-D அல்லது ட்ரைக்ளோரோ 2,4,5 அந்த T அப்படின்றது ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இதெல்லாமே செயற்கை ஆக்சின்கள். அடுத்தது சைட்டோகைனின். இந்த சைட்டோஸ் அப்படின்னா செல் அப்படின்னும், கைனசிஸ் அப்படின்னா பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. முதலில் ஹெர்ரிங் மீனின் விந்து செல்களிலிருந்து இந்த சைட்டோகைனா பிரிச்சதாக சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமானது ஒன்றுனா இதுதான். சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகம் காணப்படும். இயற்கையாகவே இது எல்லாமே இருக்குது. சைட்டோகைனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தேங்காயோட இளநீரில் அதிகமாக காணப்படுது. இது ஒரு முக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்தது இதில் முக்கியம் அப்படின்னா சைட்டோகைனின்ல ஜிப்ரலின் பார்த்துடலாம். சைட்டோகைனின் போதும். சைட்டோகைனில் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. அதான் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும்னு சொன்னாலும் அதான் தாமதப்படுத்தும். சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. ஸ்லோவாக வந்து அந்த ப்ராசஸ் வந்து போகுது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிச்மாண்ட் லாங் விளைவுன்னு சொல்லுவாங்க. ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படின்றது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா சைட்டோகைனினோட தொடர்புடையது. ரிச்மாண்ட் லாங் விளைவு சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. இதுதான் ரிச்மாண்ட் லாங் விளைவு. ஓகே, அடுத்தது ஜிப்ரலின் பார்க்கலாம். இந்த ஜிப்ரலின் அப்படின்றது வந்து ஜிப்ரலின்களே அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்லேயே ரொம்ப அதிகமாக காணப்படுறது ஜிப்ரலின் தான். குருசோவா அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா குருசோவா நெல் பயிரில் பக்கானை நோய் மற்றும் கோமாளித்தன நோயை கண்டறிந்தார். நெல்லில் வந்து 2 வகையான நோய் வந்து ஏற்படும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த கோமாளித்தன நோய், பக்கானை நோய் அதெல்லாம் பார்த்துருப்போம். 2 நோய் வந்து ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா நெல்லின் கணுவிடை பகுதியின் இத்தகைய நீட்சி ஜிப்ரலிலா பியூஜிகுராய் அப்படின்ற ஒரு பூஞ்சையால் தான் ஏற்படுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த நெல்லில் ஒரு வகையான நோய் ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்? இந்த பூஞ்சை தான் காரணம். ஜிப்ரில்லா
பியூஜிகுராய் அப்படின்ற ஒரு பூஞ்சையால் தான் இந்த நோய் வந்து ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த பொருள் எதுதான்? ஜிப்ரலிக் ஆசிட் தான் என அடையாளம் காணப்பட்டது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து பார்க்கலாம். அப்சிசிக் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவு தேவையில்லை தான். ஓகேவா, ரொம்ப முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அது தேவையில்லை. அடுத்தது அப்சிசிக் அமிலம் பார்த்தீங்க அப்படின்னா உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி ஆகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ச்சியை தடை செய்யும். அதான் வளர்ச்சி அடக்கின்னு சொல்கிறாங்க பாருங்கள், வளர்ச்சி அடக்கி தடை பண்ணும். இதுவும் வந்து எத்திலீனும் என்ன பண்ணும் அப்படின்னா தடை பண்ணும். ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறுக்க நிலை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இறுக்க நிலை ஹார்மோன் எது அப்படின்னா அப்சிசிக் அமிலம். இறுக்க நிலை ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். அடுத்தது இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஒரு பையில் வந்து ஒரு 2-3 தக்காளி பழுக்காத தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பைக்குள்ளே 3 பழுக்காத தக்காளியும் ஒரு பழுத்த வாழைப்பழத்தையும் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு பையை எடுத்துகிட்டு 3மே பழுக்காத தக்காளி, அப்போ தக்காளி காயை வந்து இன்னொரு பையில் போடுறோம். அங்கே பழுத்த வாழைப்பழத்தை அதுக்குள்ளே போடலை. இப்போ இது 2ல் வந்து எது வந்து சீக்கிரம் பழுக்கும் அப்படின்னா இந்த 3 தக்காளி காயும் ஒரு வாழைப்பழத்தையும் போட்டோம் பாருங்கள், அது சீக்கிரம் பழுக்கும். என்ன காரணம்னா பழுத்த வாழைப்பழத்துலேருந்து எத்திலீன் வந்து ரிலீஸ் ஆகும், எத்திலீன் வாயு வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் அது சீக்கிரம் அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து பழுக்க வச்சிரும். இங்கே ஒரு 3 தக்காளி காயை வந்து போட்டிருப்போம். இந்த தக்காளி காய் அப்படியே தான் தக்காளி காயாக இருக்கும். பட் இங்கே வாழைப்பழத்தோடு சேர்த்து போட்ட தக்காளி காய் என்ன பண்ணும் அப்படின்னா பழுத்துரும். காரணம் பழுத்த வாழைப்பழத்துலேருந்து வர்ற எத்திலீன் வாயு. ஓகே, எத்திலீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்லேயே வந்து இப்போ ஒரு 5 ஹார்மோன் பார்த்தோம் தாவர ஹார்மோனில். இது மட்டும்தான் வாயு நிலையில் இருக்கிற ஹார்மோன். இதுவும் வளர்ச்சியை தடை பண்ணும். அதான் வளர்ச்சி அடக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பழங்களை பழுக்க வைக்க பயன்படுது. பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலீன் வாயு வந்து பயன்படுகிறது. அடுத்தது மனிதனின் நாளமில்லா சுரப்பி மண்டலம். இது நமக்கு தெரியும். அந்த ஹோல்ஸ் நம்ம உடம்புல நாளம் உள்ள சுரப்பி, நாளம் இல்லாத சுரப்பி. இப்போ வந்து நம்ம கண்ணு பார்த்திங்கன்னா அழுகும்போது கண்ணீர் வந்து வெளியில் வந்துடுது. அப்போ அதான் வந்து நாளமுள்ள ஹோல் இருக்குது, வெளியில் வந்துடுது. நாளம் இல்லாத சுரப்பி, இப்போ நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து சுரக்குது, வெளியிலேயே வருது இல்லை. ஓகேவா, அதான் நாளமுள்ள சுரப்பி. நாளங்கள் அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா நாளம் இல்லாதனா அந்த ஹோல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நாளம் இல்லாத. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் அதோட செயல்பாடுகளை பற்றி படிக்கிற உயிரியல் பிரிவு தான் என்ன அப்படின்னா எண்டோகிரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி படித்தோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் எண்டோகிரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிஷன். அடுத்தது இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களான WH ஃபெய்லிஸ், EH டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதல் முறையாக அறிமுகம் செய்தனர். ஹார்மோன் அப்படின்ற சொல்லை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் செக்ரிடின். முக்கியமான ஒரு கொஷின். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னா செக்ரிடின். ஓகே, அடுத்தது நாளமுள்ள சுரப்பிகள் பார்க்கலாம். நார்மலாக மனிதன் மற்றும் முதுகெலும்பில் காணப்படுற நாளமுள்ள சுரப்பி. நம்மளே எடுத்துக்கங்களே, நம்மள என்னென்ன நாளமுள்ள சுரப்பி இருக்குது அப்படின்னா மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற நாளமுள்ள சுரப்பி பற்றி நம்ம படிக்க மாட்டோம். நாளம் இல்லாத சுரப்பியை பற்றி தான் படிப்போம். நம்ம உடம்புல இருக்கிற நாளம் இல்லாத சுரப்பி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி சுரப்பி, அடுத்தது தைராய்டு சுரப்பி, அடுத்தது பேராதைராய்டு சுரப்பி, கணையம் லாங்கர்ஹான் திட்டுகள், அடுத்தது அட்ரினல் சுரப்பி, அடுத்தது இனப்பெருக்க சுரப்பி, அடுத்து ஃபைனலாக வந்து தைமஸ் சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பேராதைராய்டு சுரப்பி, கணையத்தை வந்து லாங்கர்ஹான் திட்டுகள்னு சொல்லுவோம். அட்ரினல் சுரப்பி வந்து கார்டெக்ஸ் மற்றும் மெட்டுலா, இனப்பெருக்க சுரப்பி வந்து விந்தகம் மற்றும் அண்டக சுரப்பி, ஃபைனலாக தைமஸ் சுரப்பி. இதில் ரொம்ப 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 முக்கியமான கொஷின் தான் பார்ப்போம். ஓகேவா, எல்லாமே படிப்போமா அப்படின்னா இல்லை, ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிட்யூட்ரி சுரப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2 கதுப்புகள் இருக்கும். பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போஃபைலிஸ் பட்டாணி வடிவிலான திரட்சி செல்களின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிட்யூட்ரியில் 2 கதுப்புகள் காணப்படும். அதில் ஃபஸ்ட்டு வந்து முன் கதுப்புன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பின் கதுப்பு.
பிட்யூட்ரி சுரப்பியானது 2 கதுப்புகளை கொண்டது. ஒன்று முன்கதுப்பு, அடுத்தது பின்கதுப்பு. அந்த முன்கதுப்புகளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அடினோஹைப்போஃபைசிஸ். அடினோஹைப்போஃபைசிஸ் அந்த முன்கதுப்பு அடினோஹைப்போஃபைசிஸ். அந்த பின்கதுப்பை என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இடைக்கதுப்புன்றது முதுகெலும்பிகளில் இருக்கும். ஆனால் மனிதர்களில் மட்டும் இடைக்கதுப்பு இல்லை. நம்மகிட்ட வந்து 2 கதுப்பு தான், முன்கதுப்பு பின்கதுப்பு. இதை பற்றி படிக்கிறதே பெரிய ஸ்டோரியாக இருக்கும், பெரிய தலைவலியாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நிறையா இருக்கும் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் கொடுக்குறேன், ஓகேவா? இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. இது ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டாம். நாளமில்லா சுரப்பி அப்படின்னு போட்டு பிட்யூட்ரி சுரப்பின்னு போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த முன்கதுப்பு பின்கதுப்புன்னு சொல்லியிருப்பேன். அந்த முன்கதுப்பில் சுரக்கப்படுற ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்கதுப்பில் சுரக்கப்படுற ஹார்மோன் என்னென்ன அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டு தூண்டும் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், ஹார்டிகோட்ராபிக் ஹார்மோன், ஹார்டிகோட்ராபிக் ஹார்மோன், அட்ரினல் புரணி தூண்டும் ஹார்மோன், அடுத்தது கொனட்ரோட்ராபிக் ஹார்மோன், புரோலாக்டின் ஹார்மோன். ஆல்ரெடி இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு கிளிக் ஆகும். எங்கே பார்த்தோம் அப்படின்னா மனித இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு லெசனில் பார்த்துருப்போம். விலங்கு இனப்பெருக்கம், தாவர இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த லெசனில் பார்த்துருப்போம். புரோலாக்டின் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் பார்த்துருப்போம். ஆசிட்டில் புரோலாக்டினும் இன்னொன்று ஒன்று பார்த்துருப்போம். ஓகே, இதுலேயே இருக்கும். ஆக்சிடோசின் பார்த்துருப்போம். அந்த பெண்களுக்கான ஹார்மோன்ஸில் பார்த்துருப்போம். புரோலாக்டின் மற்றும் ஆக்சிடோசின் அப்படின்றத அங்கே சேர்த்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து முன்கதுப்பில், பிட்யூட்ரியோட முன்கதுப்பில் சுரக்கிறது இது. அந்த ஆக்சிடோசின் அப்படின்றது பின்கதுப்பில் சுரக்கும். இப்போ நம்ம முன்கதுப்பு அப்படின்னா இந்த 5 தான். என்னென்ன அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், ஹார்டிகோட்ராபிக் ஹார்மோன், கொனட்ரோட்ராபிக் ஹார்மோன், புரோலாக்டின். மொத்தம் 5. இந்த 5மே ரொம்ப முக்கியம். இப்போ வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த வளர்ச்சி ஹார்மோன்றது ரொம்ப குறைவாக சுரக்குது அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும். இந்த வளர்ச்சி ஹார்மோன் எல்லாமே முன்கதுப்பில் தான் சுரக்கும். பிட்யூட்ரியோட முன்கதுப்பில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் தான் இந்த வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்றது. அது ரொம்ப குறைவாக நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னா நமக்கு வந்து குன்றிய வளர்ச்சி, எலும்பு உருவாதலில் தாமதம், மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். இதுவே ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. அதிகமாக சுரக்கிறது வந்து அசுரத்தன்மை. குழந்தைகள் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைகிறாங்க, அசுரத்தன்மை அடைகிறாங்க. அக்ரோமெகலி பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக இதுதான் வளர்ச்சி ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்கும் போது அக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. முகம், தலை, கை, கால்களில் அதிக வளர்ச்சி இருக்கும். ஒன்று அசுரத்தன்மை. அந்த அசுரத்தன்மை அப்படின்றது வந்து குழந்தைகளில் அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குது. வளர்ச்சி ஹார்மோன் பிட்யூட்ரியோட முன்கதுப்பில் இருக்கிற வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்குது அப்படின்னா குழந்தைகளில் அசுரத்தன்மை ஏற்படும். இதுவே பெரியவர்களில் அதிகமாக சுரக்குது அப்படின்னா அக்ரோமெகலி ஏற்படும். கம்மியாக சுரக்குது அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும், அவ்வளோதான். அடுத்தது தைராய்டு தூண்டும் ஹார்மோன். இதுவும் வந்து இது தேவையில்லை, அதில் கொஸ்டினும் இல்லை தைராய்டு தூண்டும் ஹார்மோனில். அடுத்தது அட்ரினோஹார்டிகோட்ரோபிக் மற்றும் அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன். இது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினல் சுரப்பின் புரணியை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்யும். அட்ரினல் புரணியில் நடைபெறும் புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, ஓகே. அடுத்தது ஹோனோட்ராபிக் ஹார்மோன். இதுதான் முக்கியம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், லூட்டினைசின் ஹார்மோன் ஆகிய 2 கோனோட்ராபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகிறது. எதுக்கு இது உதவுது அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணம் எது அப்படின்னா கோனோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. இந்த கோனோட்ராபிக் ஹார்மோனை 2 தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். கோனோட்ராபிக் ஹார்மோனை 2 தான் சொல்கிறாங்க. ஒன்று பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், அடுத்தது லூட்டினைசின்
ஹார்மோன் எல்ஹெச்னு சொல்லுவாங்க. லூட்டினைசின் ஹார்மோன், இன்னொன்று பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனுமே எதுக்கு தான் பயன்படுது அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு பயன்படுகிறது, காரணமாகிறது. இந்த 2மே கோனோட்ராபிக் ஹார்மோன் தான். அடுத்தது இந்த பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், இதை தனியாக கொடுத்துருக்காங்க. பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் ஆண்களில் விந்தகங்களின் எபித்தீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்டக சுரப்பினுள் அண்டக செல் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கவும் பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் பயன்படுகிறது. பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் தான் என்ன ஹார்மோன்? கோனோட்ராபிக் ஹார்மோன். அடுத்தது லூட்டினைசிங் ஹார்மோன். இதோட முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா ஆண்களில் லீடிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டரான் சுரக்க காரணமாகிறது இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் தான். இது ஆல்ரெடி அந்த இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு லெசன்லேயே பார்த்தோம். இல்லை, ஆண்களில் லீடிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னது? டெஸ்டோஸ்டரான். இது சுரக்கவே எதுதான் காரணம் அப்படின்னா லூட்டினைசின் ஹார்மோனில் தான் இது சுரக்குது. அதை தூண்டுவதா என்ன அப்படின்னா லீடிக் செல்கள். உடம்புல இருக்கல லீடிக் செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா லீடிக் செல்களால் தூண்டப்படுவதன் மூலம் இந்த டெஸ்டோஸ்டரான் சுரக்கப்படுகிறது. டெஸ்டோஸ்டரான் எதில் சுரக்குது அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோனில் தான் சுரக்குது. அதை தூண்டுவதான் என்ன அப்படின்னா லீடிக் செல்கள். ஓகே, அடுத்து இதோட வேலை பெண்களின் அண்டம் விடுபடும் செயலுக்கும் கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடையவும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டான் உருவாக்கத்திற்கும் லூட்டினைசின் ஹார்மோன் முக்கியமான பங்கு வகிக்கிறது. பெண் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டான் இதுக்குமே இது முக்கியமாக தான் இருக்குது. எது அப்படின்னா லூட்டினைசின் ஹார்மோன். அடுத்தது புரோலாக்டின் பார்க்க போகிறோம். இந்த புரோலாக்டின் ஆல்ரெடி பார்த்ததா. இது என்ன அப்படின்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு இதை சொல்கிறோம். புரோலாக்டின் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேரிற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டும் புரோலாக்டின் பயன்படுகிறது. அதோட முக்கிய பயனே என்ன அப்படின்னா புரோலாக்டின் பெண்களில் பயன்படும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. அடுத்தது பிட்யூட்டரியோட முன்கதுப்பு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பின்கதுப்பு. முன்கதுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 இது பார்த்தோம். 5 பார்த்தோமா? என்ன அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன், அந்த அசரத்தன்மை, குள்ளத்தன்மை, அக்ரோமெகலின்னு பார்த்தோம். அடுத்தது தைராய்டு தூண்டும் ஹார்மோனில் எதுவுமே பார்க்கல, ஏன்னா அது முக்கியம் இல்லை. அடுத்து அட்ரினோ கார்டிக் ட்ரோஃபிக், அது புரத உற்பத்தின்னு பார்த்தா அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கொனோட்ரோட்ராபிக் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். கொனோட்ரோட்ராபிக் ஹார்மோனோட முக்கிய வேலையை என்ன அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு ஆண் மற்றும் பெண்கள் இருவரிலுமே இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஃபைனலாக புரோலாக்டின் பார்த்தோம், பெண்களில் பயன்படும். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நியூரோ ஹைஃபோஃபைசிஸ். பின்கதுப்பு. முன்கதுப்பு பார்த்து முடிச்சிட்டோம். பின்கதுப்பில் இது 2 தான், ஆனால் 2மே கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். வாசோப்ரசின் அல்லது ஆன்டிடயூரிக் ஹார்மோன் ஆக்சிடோசின் கிளிக் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி எங்கே படித்தோம்? இனப்பெருக்க லெசனில் படித்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாசோப்ரசின் பார்க்கலாம். வாசோப்ரசின் அல்லது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிடயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன். அடுத்தது சிறுநீர் குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது. எனவே இது ஆன்டிடயூரிக் ஹார்மோன் எனப்படுகிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன். இந்த வாசோப்ரசின் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவாதல் அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றும் நிலை உண்டாகிறது. அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலை தான் பாலியூரியா. இக்குறைபாடு டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சிறுநீர் வெளியேறும் நிலை அதிகமாக ஏற்படுவது டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். அடுத்தது ஆக்சிடோசின். ஆல்ரெடி ஆக்சிடோசின் பார்த்தது. இது முக்கியமாக பெண்களில் தான். புரோலாக்டினும் பெண்களுக்கு தான், ஆக்சிடோசினும் முக்கியமான பெண் ஹார்மோன் தான். பெண்களின் குழந்தை பேரின் போது கருப்பை சுருக்கியும் விரிவடைய செய்வதும் இந்த ஆக்சிடோசின் தான். குழந்தை பேற்றுக்கு பிறகு பால்
சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கு காரணமாகுவதும் இந்த ஆக்சிடோசின் தான். ஆக்சிடோசினும் புரோலாக்டினும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களின் முக்கிய பங்கு. அடுத்தது தைராய்டு ஹார்மோன் பார்க்க போகிறோம். தைராய்டு சுரப்பியானது மூச்சுக்குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகளை கொண்டதான் தைராய்டு சுரப்பி. இந்த 2 கதுப்புகளும் மெல்லிய திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த திசுக்கற்றை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்துமஸ் அப்படின்றதுனால இணைக்கப்பட்டுள்ளது. இதில் இருக்கிற அந்த நுண்கதுப்புகளின் உள்ளே தைரோக்ளோஃபிலின் அப்படின்ற ஒரு கூழ்ம பொருள் இருக்குது. எதில் அப்படின்னா அந்த தைராய்டு சுரப்பியில். ஓகே, தைராய்டு ஹார்மோன் உற்பத்திற்கு டைரோசின் எனும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகிறது. இது ரொம்ப முக்கியம். தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். D3 D4ன்னு சொல்லுவாங்க. ட்ரை அயோடோ தைரோசின், டெட்ரா அயோடோ தைரோசின் அல்லது தைராக்சின். என்ன அப்படின்னா தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் இந்த 2 தான். இதோட பணிகள் அப்படின்னாலும் முக்கியம்தான். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. தைராய்டு ஹார்மோனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுமை ஹார்மோன். பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஆளுமை ஹார்மோன் எது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன். ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளில் பங்கேற்கிறது. உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. தைராய்டு ஹார்மோன் முக்கிய பங்காற்றுகிறது. ஆகவே இது என்ன சொல்கிறாங்க ஆளுமை ஹார்மோன் சொல்கிறாங்க. தைராய்டு ஹார்மோனை ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பற்றி ஒரு பாக்ஸில் இருக்கும். இங்கே இருக்குது. மெலட்டோனின் எனும் ஹார்மோன் பினியல் சுரப்பியில் சுரக்கிறது. இது எங்கே சுரக்குது அப்படின்னா பினியல் சுரப்பியில் சுரப்பது தான் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் காலத்தூதுவர் என்று அழைக்கப்படுகிறது. காலத்தூதுவர், இது மட்டும் தான் கொஸ்டின் ஏரியா. மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பினியல் சுரப்பியில் சுரக்குது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலத்தூதுவர்கள் அப்படின்னு மெலட்டோனினை சொல்கிறாங்க. மெலட்டோனின் ஹார்மோனை என்ன சொல்கிறாங்கன்னா காலத்தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தூதுவர்கள். மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படும். ஓகே, அது தேவையில்லை. காலத்தூதுவர் அந்த வகையில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் இருக்குது. எட்வர்ட் சி கென்டல் என்பவர் 1914ஆம் ஆண்டில் முதல் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார். சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை 1927ஆம் ஆண்டு கண்டறிந்தனர். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தாச்சு. தைராய்டும் பார்த்தாச்சு. தைராய்டு சுரப்பின் குறைபாட்டால் முக்கியமான சில நோய்கள் வரும். தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தா என்ன வருது, குறைவாக சுரந்தா என்ன வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்குது அப்படின்னா 3 நோய் வரும். எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா. இப்போ தைராய்டு கம்மியாக சுரக்குது, நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைவாக சுரக்குதுன்னா இந்த 3 நோயில் ஒரு நோய் கண்டிப்பாக வரும். பார்க்கலாம். இப்போ இந்த எளிய காய்டர் அப்படின்றது உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாமல் இருக்கும்போது ஏற்படும். அதனால தான் அயோடின் இருக்கிற உணவை நம்ம சாப்பிடணும். இமயமலை பகுதியின் பெரும்பான்மையான மக்களிடம் இந்த எளிய காய்டர் ஏற்படுது. இமயமலை பகுதி மண் வளத்தில் குறைவான அளவு அயோடின் இருக்குது. அதனால தான் அங்கே அந்த நோய் குறைந்த அளவு அயோடின் உள்ளது. அதனால தான் என்ன ஏற்படுது அப்படின்னா அயோடின் குறைபாட்டில் தான் எளிய காய்டர் வரும். உணவில் அயோடின் குறைபாடு குறைவாக இருப்பதன் காரணமாக எளிய காய்டர் வரும். கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படும் நிலை தான் எளிய காய்டர். எளிய காய்டர் சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலாம். அயோடின் குறைபாட்டால் எளிய காய்டர் ஏற்படுது அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரிட்டினிசம். இது ஃபுல்லாக குழந்தைகளுக்கு ஏற்படும். அதே தான், குறைவதால் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால குழந்தைகளில் இந்த பாதிப்பு ஏற்படுது. அறிகுறி குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்பு வளர்ச்சி. ஓகேவா? இவர்களை கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
கிரெட்டினிசம் அப்படின்ற பாதிப்பு வந்து குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால கிரெட்டினிசம் குழந்தைகளுக்கு ஏற்படுது. அடுத்து மிக்சிடிமா, இது வந்து பெரியவங்களுக்கு ஏற்படும். இதுவும் அதே இதுதான். தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதனால பெரியவங்களுக்கு வந்து மிக்சிடிமா ஏற்படுது. மிக்சிடிமா வந்து ஏற்படுகிறது. இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பிய வீங்கிய தோற்றம், உடல் எடை அதிகரிப்பு தோற்றம். அடுத்தது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு தைராய்டு ஹார்மோன் சுரக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு. அங்கே பார்த்தோம் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு பார்த்தோம். ஹைப்போ அப்படின்னா குறைவாக சுரக்கிறது, ஹைப்பர் அப்படின்னா அதிகமாக சுரக்கிறது. தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்குது அப்படின்னா கிரேவின் நோய் ஏற்படும். கிரேவின் நோய் வந்து ஏற்படும். அதோட அறிகுறி வந்து துருத்திய கண், வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிப்பர், மிகை உடல் வெப்பநிலை, மிகுதியாக வியர்த்தல், உடல் எடை குறைவு, நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது பாராதைராய்டு சுரப்பி. இச்சுரப்பியின் முதன்மையான செல்கள் தார்மோன் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த பாராதைராய்டு சுரப்பியோட முதன்மையான செல்கள் பாராதார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறது. இதோட பணிகள் கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை, ஓகேவா, ரொம்ப முக்கியமானது இல்லை. இது வந்து குறைவாக சுரப்பதனால் டெட்டனி அப்படின்ற ஒரு ஏற்படுகிறது. தசை இறுக்கம் எனப்படும் டெட்டனி ஏற்படுதல் அதோட குறைபாட்டினால, பாராதைராய்டு குறைபாட்டினால டெட்டனி ஏற்படுகிறது. பாராதைராய்டு குறைபாட்டினால என்ன ஏற்படுது அப்படின்னா டெட்டனி. அடுத்தது கணையம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒன்றா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலுமே இது செயல்படும். கணையத்தில் ஒரு ஸ்பெஷலே அதான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நாளமில்லா சுரப்பியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாளமுள்ள சுரப்பியாகவும் இருக்கும், நாளமில்லாத சுரப்பியாகவும் கணையம் வந்து இருக்கும். உணவு செரித்தலில் முக்கிய பங்கு வகிக்கும். நாளமில்லா சுரப்பி பகுதியானது லாங்கர்கான் திட்டுகள் எனப்படுகிறது. கணையம் லாங்கர்கான் திட்டுகள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மனித இன்சுலின் ஹார்மோன் 1921ஆம் ஆண்டு பிரரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மெக்லாட் ஆகியோரால் முதலில் 1921 மனித இன்சுலின் ஹார்மோன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1922ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி முதல் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு 3 தான் பிரிக்கிறாங்க. இதுவும் ஆல்பா செல் 2 தான், 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனியம், பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனியம் சுரக்கிறது. ஆல்பா ஹார்மோன் வந்து இது வந்து கணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் பிரிச்சுருவாங்க. லாங்கர்கான் திட்டுகள் கணையம் வந்து ஆல்பா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள் என 2 வகையான செல்களை கொண்டுள்ளது. அதில் ஆல்பா செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கணையம். ஆல்பா செல் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோகான் ஹார்மோனியம், பீட்டா செல் வந்து இன்சுலின் ஹார்மோனியம் சுரக்கிறது. இப்போ இன்சுலினோட முக்கியமான வேலை அப்படின்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளிலும் சேமிக்கிறது. அடுத்தது செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. குளுக்கோகான் வந்து கல்லீரலில் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றமடைய செய்கிறது. கல்லீரலில் இது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரலில் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றமடைய செய்கிறது. ஆனால் இன்சுலின் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றமடைய செய்யும். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. ஆனால் இன்சுலின் என்ன பண்ணும்? ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கும். ஓகேவா? அதான் ஆல்பா செல், பீட்டா செல். அடுத்தது டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது தான் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும். அதான் ஹைப்பர் கிளைசிமியா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படின்ற லெசன்லேயே இது அப்படியே இருந்தது. இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதால் ஹைப்பர் கிளைசிமியா ஏற்படும். சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுவதால் கிளைகோசூரியா ஏற்படும். அது ஒரு நோய் தான். அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலியூரியா, அதிக தாகம் ஏற்படுதல் பாலிடிப்சியா, பசி அதிகமாக எடுத்தது பாலிபேஜியா. அடுத்தது அட்ரினல் சுரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 முக்கியமான ஒன்று. அட்ரினல் சுரப்பி வெளிப்புறத்தில் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னா உட்பகுதியை வந்து மெட்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த இந்த அட்ரினல் சுரக்கும் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட தேவையில்லை. இதோட பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது அப்படின்னு 2 இருக்கும். ஓகே, அட்ரினல் மெட்டுலா சுரக்கும் ஹார்மோன் என்ன அப்படின்னா 2 ஹார்மோன்கள் அட்ரினல் மெட்டுலாவால் சுரக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா எபினெஃப்ரின், நார் எஃப்ரின். அட்ரினலின், நார் அட்ரலின். இந்த 2மே என்ன சொல்லுவாங்கன்னா அவசரகால ஹார்மோன் சொல்லுவாங்க. அவசரகால ஹார்மோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து அட்ரினல் மெட்டுலா சுரக்கும் ஹார்மோன். இந்த 2ம் அட்ரினல் மெட்டுலா, அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த மெட்டுலா ஹார்மோன் சுரக்கும் அட்ரினல் மெட்டுலா சுரக்கும் ஹார்மோன் தான் இந்த 2ம். எபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின். இது 2மே வந்து அவசரகால ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களில் இருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. ஆக்சுவலாக அட்ரினல் மெட்டுலா பற்றி பார்த்தோம், அந்த அவசரகால ஹார்மோன். அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களில் இருந்து மீண்டு வரவும் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உதவுது. இந்த கார்டிசோல் ஹார்மோன் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸில் உற்பத்தி ஆகுது. கார்டிசோல் என்பது உயிர்காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலையில் மேற்கொள்கிறது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்காக்கும் ஹார்மோன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ரினல் ரொம்பவே முக்கியம். அட்ரினல் சுரப்பியை 2 தான் சொல்லுவாங்க. அட்ரினல் கார்டெக்ஸ்ன்றது வெளிப்புற பகுதி, அட்ரினல் மெட்டுலான்றது உட்புற பகுதி. இதில் அந்த கார்டெக்ஸ் அப்படின்றது சுரக்கிறது தான் கார்டிசோல். இது பார்த்திங்க அப்படின்னா உயிர்காக்கும் ஹார்மோன். அந்த மெட்டுலா அப்படின்றது சுரக்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹார்மோன். ஒன்று வந்து எபினெப்ரின், இன்னொன்று வந்து நார் எபினெப்ரின். அது வந்து அவசரகால ஹார்மோன். இது 2மே கொஸ்டின் ஏரியா தான், 2மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இனப்பெருக்க சுரப்பி. இரு வகைப்படும். ஆண்களில் விந்தகம், பெண்களில் அண்டகம். விந்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களில் இனப்பெருக்க சுரப்பி ஆகும். விந்தகம் செமினிபெரஸ் குழல்கள், லீடிக் செல்கள், செர்டோலி செல்களை கொண்டுள்ளது. லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. இவை டெஸ்டோஸ்டரான் எனும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீடிக் செல்கள் தான் வந்து டெஸ்டோஸ்டரான் எனும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா அண்டகம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் இனப்பெருக்க சுரப்பி. இதில் வந்து 2 முக்கியமான ஹார்மோன். ஆக்சுவலாக இதோட பணிகளும் பார்த்துருவோம். டெஸ்டோஸ்டரானோட பணிகள் என்ன அப்படின்னா ஆண்களில் கீழ்கண்ட பணிகளை மேற்கொள்கிறது. விந்து செல் உற்பத்தியில் பங்கேற்கிறது. புரத உற்பத்தியினை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. 2ஆம் நிலை பால் பண்புகளின் உடல் மற்றும் முகத்தில் ரோமங்கள் வளருதல், குரலில் ஏற்படும் மாற்றம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த டெஸ்டோஸ்டரான் தான். அடுத்தது இங்கே அண்டகம் பார்த்தோம் அப்படின்னா இது 2 ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியுறும் அண்டகத்தின் கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுகிறது. ப்ரோஜெஸ்ட்ரான் அண்டம் விடுபடும் போது பிரியும் பாலிக்கிள்கள் உருவாகும் கார்பஸ் லூட்டியத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2 எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கார்பஸ் லூட்டியத்தால் உற்பத்தி செய்யப்படுவது ப்ரோஜெஸ்ட்ரான். அண்டம் விடுபடும் போது பிரியும் பாலிக்கிள்கள் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாவது ப்ரோஜெஸ்ட்ரான். இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியுறும் அண்டத்தின் கிராஃபியன் செல்களில் சுரக்கப்படுகிறது. கிராஃபியன் செல்கள் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், கார்பஸ் லூட்டியம் அப்படின்னா லூட்டியத்தில் உற்பத்தி ஆவது வந்து ப்ரோஜெஸ்ட்ரான். 2மே வந்து பெண் இனப்பெருக்க ஹார்மோன் தான், பெண் ஹார்மோன். அடுத்து இதோட வேலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்ன அப்படின்னா பருவமடைதலின் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அண்ட செல் உருவாக்கத்தை துவங்குகிறது. அண்ட பாலிக்கிள் செல்கள் முதிர்ச்சி அடைவதை தூண்டுகிறது. அடுத்தது 2ஆம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கிறது. அடுத்தது ப்ரோஜெஸ்ட்ரானோட பணிகள் கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக இருப்பது ப்ரோஜெஸ்ட்ரான் தான். கருப்பதிவிற்கு கருப்பை தயார் செய்வது ப்ரோஜெஸ்ட்ரானோட பணி தான்.
கர்ப்ப காலத்தினை பராமரிப்பதும் இதுதான். தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கத்திற்கு அவசியமானதும் இதுதான். அடுத்தது தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. இது ஒரு ஸ்பெஷல் தான். அங்கே கணையும் பார்த்தோம், நாளமுள்ள மற்றும் நாளமில்லா ரெண்டுமா செயல்படும். அதே மாதிரி இதுவும் வந்து தைமஸ் சுரப்பி பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. இச்சுரப்பி தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறது. தைமோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரப்பது தான் வந்து தைமஸ் சுரப்பி. தைராய்டு வேறு, தைமஸ் வேறு. இதோட பணிகள் பார்த்திங்க அப்படின்னா நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது. லிம்போசைட் உருவாதலை வேறுபடுத்தலையும் தூண்டுகிறது. புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு. ஜிப்ரலின்களோட முக்கிய விளைவுகள் என்ன அப்படின்னா குட்டை தாவரங்களை நீட்சி அடைய வைப்பது. ஜிப்ரலின் வந்து வளர்ச்சி தான். குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். நுனி ஆதிக்கம், அந்த நுனி பகுதி அப்படின்னாவே ஆக்சின் தான். எந்த ஹார்மோன் இயற்கை தாவரங்களில் காணப்படுவதில்லை? இதில் வந்து எது வந்து இயற்கை தாவரங்களில் காணப்படுவதில்லை? இயற்கை தாவரங்களில் காணப்படாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அது வந்து செயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை ஆக்சின் ஒரு 3 பார்த்தோம், அதில் ஒன்று தான். அடுத்தது அவினா முளை குறித்து உரை ஆய்வு டாஸ் என்பவரால். இவர் தான் யார் அப்படின்னா வெண்ட். அந்த நுனி பகுதியை வந்து உடச்சிட்டு என்ன பண்ணுவார்னா ஆய்வு பண்ணி பார்ப்பார். ஒரு 3 வகையில் பண்ணி பார்ப்பார் வெண்ட். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது என்ன தெளிக்கப்படுது அப்படின்னா கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது எத்திலின். 4th ஆப்ஷன் எத்திலின். எல்கச்சை சுரப்பது முன்கதுப்பு. பிட்யூட்ரியோட முன்கதுப்பு லூட்டினைசிங் ஹார்மோன். நாளமில்லா சுரப்பியை அடையாளம் காணவும். இதில் வந்து எது நாளமுள்ள சுரப்பி எது அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி. மற்ற 3மே நாளமில்லாத சுரப்பி தான். நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது வந்து கணையம். ஆப்ஷன் ஏ. தலைமை சுரப்பி வந்து பிட்யூட்ரி சுரப்பி. ஓகே, அடுத்தது பொறுத்துக. தைராக்சின் ஹார்மோன் வந்து அந்த கம்மியாக சுரக்கிறதுனால எளிய காய்ச்சல் ஏற்படும். இன்சுலின் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். பாராத்தார்மோன் வந்து டெட்டனி அந்த குறைபாட்டினால. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ஏடிஹெச் இது பார்த்திங்க அப்படின்னா டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்.